Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரேடர். இன்றைக்கி பிரபஞ்சத்தின் குரல், இது வந்து பிரபஞ்சத்தின் செய்தி உங்களுக்கு என்ன இன்றைக்கி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து கலெக்டிவ் ரீடிங், ஒரு டைம்லெஸ் ரீடிங்காக கொடுக்குறேன். ஓகே, ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுங்க. கமெண்ட்டில் வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்றைக்கி டே உங்களுக்கு என்ன சஜஷன், என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கொஞ்ச நாளாகவே ரொம்ப சஃபர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏதோ ஒரு லைஃப் சிச்சுவேஷன் அது ரொம்ப கொஞ்சம் உங்களை ரொம்ப எப்படின்னா உங்கள் நிலை தடுமாற வைக்கிது, நிலை குலைய வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஏதோ ஒன்று. இது இப்போ மாறிடாதா, எப்போ மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம், ஆதங்கம் உங்ககிட்ட இருக்குது. கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷன் மாறும். நீங்கள் இதுக்கு வந்து நம்பிக்கையாக இருங்க. நம்பிக்கை அதோடு இல்லாமல் சில விஷயங்கள்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க. உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா யூ ஆர் ரெடி ஃபார் திஸ் பிளெஸ்ஸிங்ஸ். இந்த பாஸ்ட் சைக்கிள் கண்டிப்பாக இது எண்டிங் ஆகும். இந்த டார்க் சைக்கிள்னு கூட சொல்லலாம். அந்த டார்க் எனர்ஜி வந்து உங்களுக்கு எண்டிங் ஆகிட்டு ஒரு நியூ பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆக போகுது. அது நியூ லைஃபாக இருக்கலாம், நியூ பிகினிங்ஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு புதிய வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ கையில் இருக்கிற அந்த விஷயத்தில் இப்போ இருக்கிற அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு சரியாக இல்லை. அது நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், இல்லை திருமண வாழ்க்கையில் இருக்கலாம், இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்பில், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் லேக் ஆகிட்டு நிற்கிறீங்க. இதுக்காக நிறையவே கிராட்டிடியூட் பண்ணுறீங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. எப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு மனதில் ஒரு ஏற்புதல் இருக்கணும், ஒரு காம்ப்ரமைஸ் ஆகணும். நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகலை. நீங்கள் வந்து ரீயூனியன் கூட கேட்கலாம். சில பேர் உங்களோட லவ்வர் கூட, இல்லைனா திருமண வாழ்க்கையில் நீங்கள் பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக உங்களுக்கும் உங்கள் கணவருக்கோ, இல்லைனா ஒரு பர்டிகுலர் உறவு கூட உங்களுக்கு ஒரு கிளாஷ் இருக்குது அப்படின்னா, அவங்களோட ஒரு இணக்கம் வேணும்னா நீங்கள் முதல்ல விட்டு கொடுத்து போங்க. கொஞ்சம் வந்து அந்த இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கணும். காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ ஆர் ரெடி ஃபார் திஸ் நியூ பிளெஸ்ஸிங்ஸ். இந்த சிச்சுவேஷனை நீங்கள் மாற்றிக்க முடியும். அதுக்கான விஷயங்களை டிவைன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இன்றைக்கி ரொம்ப அலர்ட்டாக இருங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. உங்கள்கிட்ட இருக்க அந்த சில விஷயங்கள், அந்த ஏற்புதல் இல்லை, அது அக்செப்டன்ஸ் இல்லை, அவங்கள மன்னிக்க மாட்டேன்றீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காம்ப்ரமைஸாக போயிடுங்க. அது கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லைனா உங்களோட சக ஊழியர்கள், கொலீக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்களோட, இல்லைனா உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் கூட, இல்லைனா லவ்வர் கூட. ஓகேவா? கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகுங்க. இன்றைக்கி ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த சூழ்நிலை சீக்கிரமே மாறும்னு சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ். அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பர்சனல் ரீடிங் பார்த்து கொடுக்குறேங்கிறது உங்களுக்கு தெரியும். அதோடு இல்லாமல் இன்னொரு விஷயமும் நான் அதில் பண்ணுறேன். இது வந்து பிரசன்ன ஜோதிடம் கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல, அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது.